வரும் 8ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். 9ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. டெல்லி யமுனையில் வெள்ளம் பாய்ந்தோடுவதால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த தண்ணீர். சாலைகளில் குளம் போல மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. டெல்லியில் தலைமைச் செயலகம் அருகேயுள்ள சுரங்கப்பாதையிலும் புகுந்தது வெள்ளம். முகாம்களையும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் கனமழையால் ஷிப்ரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றங்கரையோர கோவில்கள் வெள்ளத்தில் மூழ்கின. ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் கனமழையால் செனாப் நதிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. பத்லிஹார் அணையில் தண்ணீர் திறப்பு, சீறி பாயும் வெள்ளம். தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 78,360 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த சில நாட்களாக விலை உயர்ந்து வந்த நிலையில் இன்று சற்றே குறைந்தது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் டிவிக்களின் விலை அளவை பொறுத்து 2,000 ரூபாய் முதல் 23,000 ரூபாய் வரை குறையும். ஏசி, டிஷ்வாஷர்கள் விலை 3,500 முதல் 4,500 வரை விலை குறையக்கூடும் என்றும் தகவல். ஷாம்பூ, சோப், டூத் பேஸ்டுகளுக்கு 5% மட்டுமே ஜிஎஸ்டி வரி. ஏற்கனவே இருந்த 18%-இலிருந்து தடாலடியாக குறைப்பு. CCக்கும் குறைவான திறன் கொண்ட இருசக்கர வாகனங்களுக்கான வரி குறைப்பு. சிறிய ரக கார்கள், 3 சக்கர வாகனங்களின் விலையும் குறைய வாய்ப்பு. சிகரெட், பான் மசாலா, குட்கா பொருட்களுக்கு 40% ஜிஎஸ்டி உயர்வு. கார்பனேற்ற குளிர்பானங்களுக்கு 40% வரி விதிப்பு. ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு பீகார் தேர்தல்தான் காரணமா என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. கடந்த 8 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி வரி விகிதங்களை எதிர்த்து குரல் கொடுத்து வந்ததாகவும் பதிவு. ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வரவேற்பு. 2 விகிதங்களாக ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டது முன்னேற்றத்தை உறுதி செய்வதாக பாராட்டு.
சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலை வெளியிட்டது மத்திய கல்வி அமைச்சகம். சிறந்த கல்வி நிறுவனத்திற்கான ஒட்டுமொத்த பட்டியலில் சென்னை ஐஐடி 7வது ஆண்டாக முதலிடம். லண்டனில் இங்கிலாந்து அமைச்சர் கேத்ரின் வெஸ்டுடன் முதல்வர் ஸ்டாலின் சந்திப்பு. கல்வி, ஆராய்ச்சி உள்ளிட்டவை குறித்து கலந்துரையாடல். அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கு நிராகரிப்பு. உரிமையியல் நீதிமன்றத்தில் பழனிசாமியின் மனு தள்ளுபடியான நிலையில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டதாக பேசவே இல்லை. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்ட மறுப்பு. அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்புன. நாங்க சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது. நான் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது. தமிழகத்தில் பரவும் வைரஸ் காய்ச்சல். தினமும் எத்தனை பேருக்கு காய்ச்சல் பாதிப்பு என கணக்கெடுக்கும் நடவடிக்கை தொடக்கம். சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோ சிப் பொருத்துவது கட்டாயம் என மாநகராட்சி அறிவிப்பு. மைக்ரோ சிப் பொருத்தாவிட்டால் நாய் உரிமையாளர்களுக்கு 3000 ரூபாய் அபராதம் விதிக்க முடிவு. சென்னையை தொடர்ந்து கோவையிலும் டீ, காஃபி விலை உயர்வு. டீ 20 ரூபாய்க்கும் காஃபி 26 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. நாளை ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை சந்தையில் பூக்களின் விலை அதிகரிப்பு. 1 கிலோ மல்லிகைப்பூ 1200 ரூபாய்க்கு விற்பனை.